ஆண்களை போலீஸ் எனி டைம் அரெஸ்ட் பண்ணலாம். பட் பெண்கள் அரெஸ்ட் பண்ணணும்னா மார்னிங் டைமில் தான் அரெஸ்ட் பண்ணணும்ட்டு நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அண்ட் நம்மளோட ஃப்ரெண்டும் இதே கேள்வி தான் கேட்டார். தப்பு யார் செஞ்சாலும் அது தப்பு தான். அது என்ன, ஆண்கள் அரெஸ்ட் பண்ணோம்னா எனி டைம் அரெஸ்ட் பண்ணலாம், பெண்கள் அரெஸ்ட் பண்ணோம்னா நைட் டைம் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஏன் சொல்கிறாங்கன்னு நம்ம கிட்ட கேள்வி கேட்டார். அதுக்கு நம்ம லாவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குதுன்னா, செக்ஷன் 46 கிளாஸ் 4 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் ஒரு பெண்ணை அரெஸ்ட் பண்ணணும்னா அவங்கள நைட் டைம் அரெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் ஆர்டிகல் 15 கிளாஸ் 3 ஆஃப் அ கான்ஸ்டியூஷன் பெண்களை பாதுகாக்கிறதுக்காக சட்டங்களை இயற்றலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பெண் தப்பு செஞ்சிருந்தாலும் சட்டம் அவங்கள பாதுகாக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி தான் கிடையாது. பிகாஸ் ஒரு பெண் அவங்க சீரியஸாக ஒரு அஃபென்ஸ் செஞ்சுருக்காங்க, அவங்கள நைட் டைமில் அரெஸ்ட் பண்ணணும்னா தாராளமாக அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி கோர்ட்டில் அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்கணும், ஃபீமேல் போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ தப்பு செஞ்சால் அது தப்பு தான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தான். இதில் எந்த விதமான வேறுபாடுகளும் கிடையாது. சொசைட்டியில் நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சட்டம் எப்பயும் பெண்களுக்கு தான் சாதகமாக இருக்குது, ஆண்களுக்கு எதிராக இருக்குன்ட்டு. பட் லா அப்படி கிடையாது. ஸோ நோ யுவர் ரைட்ஸ், பி த ரைட் பர்சன்.